டிக்கெட்டுக்காரனே அவங்க வந்து கேட்டா அங்கே ஆடிக்காரல நிஷானும் இல்லை. Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே எங்க அக்காக்கு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயம் வந்து நடக்க போகுது. அண்ட் நாங்கள் இப்போ அவ பிக்கப் பண்ண போறதுக்கு தான் வழிகிட்டு நிற்கிறோம். அண்ட் அங்கே போயிட்டு வந்து இந்த பிளாக் என்ன, இந்த பிளாக் எப்படி இருக்க போகுதுன்றத உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. வேன் லொக்கா இருக்கா இல்லைன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சு. They are coming. Hi. Hi. Good morning. Good morning. Hi hi. வட வருதா? வட இல்ல எல்லாம் எல்லாம் கதவு மூடி விடுங்கக்கா. இல்ல அந்த இது சோ இப்ப வந்து நாங்க எங்க போறோம்டா அத வந்து லக்கண்ணா சொல்லுவாரு. கார் வாங்க போறோம். இவ்வளவு நாள ஆர்டர் பண்ணி வச்சிருந்த கார் வந்து இன்னைக்கு டெலிவரி எடுக்க போறோம். அதுக்குதான் போறோம். அண்ட் டிஷ்யூ இல்ல, நாங்க சாப்பாடுல இருந்ததால பிளாக மறந்துட்டீங்க. அப்புறம் கார் இப்பதான் வந்திருக்கு, எடுக்க போறோம். You guys happy? Happy. ஓகே, அங்க போய் மீட் பண்ணுவோமே. ஓகே, சாப்பிட அட வாங்கடா. லக்கண்ணா பெரிய மனுஷன் மாதிரி நடந்து கொள்ளுங்க ஜி. முதலாளிய பாருங்க. நாங்க வந்து வந்தாச்சு. அக்கா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க போறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா? வந்தாச்சு. வீட்டுல யாருக்குமே தெரியாது என்ன கார் என்ன கலர் எதுவுமே தெரியாது. எடுத்துட்டு போனாதான் தெரியும். டிக்கெட்டுக்காரனே அவங்க வந்து கேட்டா அங்க ஆடிக்கார்ல சின்ன வேலையா டீ குடிக்க போயிருக்கேன்னு சொல்லுங்க. அப்படிதான் போறோம். நாங்க இங்க வந்த உடனே டிரெக்டா ஆஃபீஸுக்கு தான் வந்தோம். ஏன்னா நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிக்கிறதுக்காக. அண்ட் இந்த பேப்பர் ஒர்க்ஸ் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய டைம் எடுத்துச்சு. இப்போ வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சுது. அண்ட் இவங்களோட இப்போ நாங்கள் கார் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடணும். அந்த இவங்க டீலர்ஸ் தர இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை, நாங்களாகவே ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்கிறோன்னு அவங்களுக்கு சொல்லிட்டோம். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி இன்சூரன்ஸை போட்டு அந்த பாலிசி நம்பர் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு ஃபைனல் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சைன் பண்ணிட்டு கார் எங்களுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. அண்ட் நாங்கள் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ நாங்கள் மிக்சி பிசிக்குள்ளே நிற்கிறபடியாக நீங்கள் மிக்சி பிசின்னு நினைப்பீங்க. கார் வந்து மிக்சி பிசி இல்லை, இவங்க வந்து ஃப்ரென்ச்சைஸ் எடுத்து செய்கிறாங்க. ஸோ என்ன கார்னு காட்டும்போது உங்களுக்கு தெரியும். மிக்சி பிசின்னு இல்லை, பிளான்
மிக்ஸிபிசியும் இல்லை, நிஷானும் இல்லை. ஸோ அங்கே ஒரு பிராண்டை வந்து ஃப்ரென்ச்சைஸ் எடுத்து செய்கிறாங்க. ஸோ அதில் தான் செய்ய போகிறோம். அதில் ஒன்று தான் வாங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போம். நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்கோம். பாலிசி நம்பரை கொண்டு போய் கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே. அதை நாங்கள் காரை பார்க்கலாம். ஃபைனலி நாங்கள் வந்து இன்சூரன்ஸையும் போட்டு பாலிசி நம்பரையுமே அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. ரொம்ப நேரத்துக்கு பிறகு இப்போ எங்களை காரை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ராபப்ளி ஒரு 3 hours இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மூமெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் த கார். அண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே காரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த கார் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ, வாட் ஆர் யூ டூயிங்? செக் பண்ணுறேன் கார். எப்போவுமே நம்ம வந்து புதுசாக கார் வாங்கும்போது அந்த காரை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏண்டா இந்த காரில் வந்து பெயிண்ட் பீலிங்கோ இல்லாட்டி ஏதாச்சும் டேமேஜோ வந்து இருந்ததுண்டா நீங்கள் உடனே அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருவாங்க. லேட்டாக சொன்னால் வந்து அது நம்மளால் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட்டோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ உடனே சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே காருக்குள்ளே வெளியில் எல்லா இடத்தையுமே முதல்ல அழகாக செக் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் புதுசாக கார் வாங்க போகும்போது உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து எங்களுக்கு காரை காட்டிட்டு அந்த அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து காரை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. ஃபைனல் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் சைனிங்கை முடித்தா எல்லாமே ஓகே ஆகிடும். மறுபடியும் நாங்கள் ஆஃபீஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே ஃபைனலாக சைனிங் எல்லாம் முடிச்சுட்டா கார் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதால் எங்களுக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு அதனால தான் இப்போ ஏதாச்சும் எடுத்து குடிக்கலாமேன்ட்டு இந்த வெண்டிங் மிஷினில் போட்டு தட்டிகிட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து எங்களோட அக்காவுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏண்டா நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு சாப்பாடு குறையாமல் கிடைக்கிறதுக்கான ஒரே காரணம் எங்களோட அக்கா மட்டும்தான். கார் எடுத்த சந்தோஷத்தை ஐஸ் சாக்லேட் குடிச்சு கொஞ்சம் எங்களையும் ஞாபகம் வச்சுட்டு குடிங்க. கொடுங்க. இது வந்து அக்காவுக்கு வாங்கி கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய நல்ல ஹஸ்பண்ட், எவ்வளோ பெரிய நல்ல ஹஸ்பண்ட். எனக்கு வேடா 5 பவுன் சந்தி வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். வேணும் பார்க்கல போட்டிருக்கோம். 2 hours பார்க்கிங் தானே. ரேஞ்சஸ் வந்து ஃபைன் எதுவும் போடுறதுக்கு முதல்ல பார்க்கிங் கார் அங்கே மூவ் பண்ணிடுவோம். அடுத்து எல்லாரும் ஹாப்பி. நல்ல கார். இந்த காரோட ஒரு ஃபுல் ரிவ்யூ ஒன்று வேணும்டா கமெண்டில் சொல்லுங்கள். கட்டாயம் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். என்ன ஃபங்க்ஷன், காரோட என்ஜின் கெப்பாசிட்டி, மைலேஜ் என்ன மாதிரி, உள்ளே இருக்கிற என்னென்ன ஃபங்க்ஷன், சேஃப்டி ஃபங்க்ஷன், இந்த கார் வாங்குறதால இந்த பெனிஃபிட் இருக்குது, இந்த வாங்குகிற ப்ரைஸுக்கு வந்து லாபமா இல்லையா, எல்லாத்தையும் ஃபுல் ஒரு ரிவ்யூவை கொடுப்போம். அது வேணும்டா கமெண்ட்ல சொல்லுங்க கட்டாயம். கமெண்ட் பொறுத்து. அண்ட் இந்த கார் வந்து செரி புதுசா லான்ச் பண்ணிருக்காங்கல்ல, சைனீஸ் கார் தான். ஸோ பாப்போம். எங்கட பேனை மூவ் பண்ணிடுவோம். நான் வெளில நிக்கிறேன், நீங்க போட்டு வாங்கண்ணா. பேனை பார்க் பண்ணியாச்சு. ஃபைனல் பேப்பர் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்கு. சைன் பண்ணா வண்டி எடுத்துட்டு போகலாம். அண்ட் இங்கே பார்க்கிங்ஸ் வந்து 2 hours-னா 2 hours-க்குள்ள நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணலாட்டி உங்களுக்கு ஒரு ஃபைனை வச்சுட்டு போவாங்க ரேஞ்சர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா. அது கொஞ்சம் பயம், லைக் ஒரு 200 அந்த மாதிரி கட்ட வேண்டி இருக்கும். அதனால் மூவ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. கோயிங் பேக். அவங்க வெயிட்டிங். நாங்கள் வந்து டீகோ ப்ரோ 7 லான்ச் ஆயிருக்கு. டீகோ ப்ரோ 8 லான்ச் ஆயிருக்கு. அதை பார்க்கலாம். இதுதான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற கார்.
that's the inside. Similar தான். நான் இந்த டிஃபரெண்ட் இல்லை, இன்டீரியர்ல இருந்து எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. Just 2 seaters extra and bit longer. பட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. யா, நாங்கள் ரிவ்யூவில் நாங்கள் கட்டாயம் எல்லாமே சொல்லுவோம். டு பி ஆனஸ்ட் நல்ல பில்ட் குவாலிட்டியாக இருக்கு. யா, நல்லா இருக்கு. பேப்பர் ஒர்க் சைனிங் எல்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ வீட்டுக்கு போக ரெடி. அக்கா தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஆமா எல்லாம் இதுல போறோம். இதில் வாங்க, நாங்கள் வேலை வரோம். எல்லாம் முடிஞ்சு அக்கா ஹாப்பி ஹாப்பி. எல்லாமே முடிஞ்சு ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாகவும் லீட்டாகவும் இருக்கு. வீட்டுக்கு போறோம், அங்க ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். They don't know what car or என்ன கலர் ஒண்ணுமே தெரியாது. They don't know anything about this. So போய் பாப்போம். அவங்களோட ரியாக்ஷன். அந்த கோயிலுக்கு வேற போக இருக்கு, கோயிலில் போய் பூஜை போடணும்ல. I'm going to try with the cherry car first time. Bye bye. கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போக ரெடி ஆயாச்சு. கோவிலுக்கு வந்தாச்சு. பூஜையை போட்டுட்டு போய் சாப்பிடணும். I'm so hungry. எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். காரம் வாங்கியாச்சு, பூஜையும் போட்டாச்சு. நீங்க எல்லாரும் ஹாப்பியா? 2 பேரும் எல்லாருமே ஹாப்பி. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் we'll see you guys in our next video. Bye. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.